ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு. இது தயிர் சாதம் வந்து நான் பச்சரிசி சாதம் தான் வடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பொன்னி புழுங்கல் அரிசியில் செஞ்சால் கூட அதுவும் நல்லா தான் இருக்கும். இதிலிருந்து ஒரு 2 கப் அளவுக்கு சாதத்தை இன்னொரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சாப்பாடு வந்து கொஞ்சம் ஆறி இருக்கணும், ரொம்ப சூடாக செய்யக்கூடாது. இது கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்ப செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தயிர் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். தயிர் எல்லாம் சேர்த்திட்டு இது கூட அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணதை இந்த மாதிரி ஒரு 10 பல் சேர்த்திக்கோங்க. கூடவே இஞ்சி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூட அடுத்ததாக காரத்துக்கு பச்சை மிளகா 4 போட்டிருக்கேன் கட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லி இலை நறுக்கியது அது கொஞ்சம், கருவேப்பிலையிலையும் நறுக்கிறது கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. சாதம் வந்து நல்லா குலைவாக இருந்தால் தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இது கூட கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்தது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா பொரியட்டும். இது கூட அடுத்ததாக வரமிளகா 2 இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் 1 கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த தாளிப்பை வந்து இந்த சாதத்தில் இப்போ நம்ம சேர்த்திடலாம். சாதத்தை கூட சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சாதத்துக்கு இப்போவே உடனே சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படியே கலந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து இதில் தான் இப்போ சாப்பிட போகிறோம் இப்போவே, அதனால் இந்த அளவுக்கு செஞ்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பால் வந்து 1 கப் அளவு சேர்த்திக்கோங்க. இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching.